ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க குக்கரில் அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ குக்கரில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். 1 கொப்பு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகா 2 வரமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச தக்காளியையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கழுவி அரிசி பருப்பும் வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாற்போ தண்ணீர் வச்சுக்கோங்க. நான் அரிசிக்கு 2 விசில் விடணும். நீங்கள் உங்கள் அரிசிக்கு எத்தனை விசில் வரும்னு பார்த்துக்கோங்க. சுவையான அரிசி பருப்பு சாதம் தயாராகிருச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.